ஒரு ஊர்ல 55 வயசு இருக்க பெரிய ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 3 பசங்க. 3 பேருமே நல்ல பசங்க தான். சின்னதா சொந்த கடை ஒண்ணு வச்சு நடத்துறாங்க. எந்நேரமும் கடையிலே இருக்க முடியாதுல்ல, எங்கேயாச்சும் வெளியில போகணும்னு இருக்கும். அதனால வெளியில எல்லாம் போறாங்க. அப்படி வெளியில எல்லாம் போகும்போது சிலர் கூட எல்லாம் பழக்கம் ஏற்படுது. அப்படி கிடைச்ச நண்பர்கள் எல்லாமே சூதாடுறவங்க, சரியா தொழில் செய்யாம வேலைக்கு எல்லாமே போகாம இருக்கிற மாதிரி இருக்க ஊதாரி பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸா கிடைக்கிறாங்க. பெரியவரோட பசங்க இவங்க கூட எல்லாம் பழகுறாங்க. இது எல்லாமே ஊர்க்காரங்க பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. பெரியவரோ இந்த பசங்க கிட்ட எல்லாமே அட்வைஸ் பண்ணி பாக்குறாரு. தப்பான நட்பெல்லாம் வேணாம்னு சொல்றாரு. ஆனா இந்த பசங்களும் அது எல்லாமே கேட்கவே மாட்டேன்றானுங்க. நாங்க ஒன்னும் தப்பெல்லாம் பண்ணலையே பண்ண சொல்றானுங்க. அப்பாவோ நீங்க தப்பு பண்ணலடா, இருந்தாலும் தப்பானவங்க கூட பழகுறே இல்லையா, அது போக போக அந்த பழக்கம் உனக்கும் வரும்னு கவலைப்படுறாரு. எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணாலும் இந்த பசங்க பெரியவர் பேச்சை கேட்கவே மாட்டேன்றானுங்க. அதனால இவங்க எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றதுக்காக ஒரு கூட நிறைய ஒரு 10 மாம்பழத்தை எடுத்து வைக்கிறாரு. கூடவே 11வது மாம்பழமா ஒரு அழுகுன மாம்பழத்தை வைக்கிறாரு. 2 நாள் கழிச்சு பசங்களை இதை ஓபன் பண்ணி பார்க்க சொல்றாரு. அந்த அழுகுன மாம்பழம் கூட இருந்த பழங்க எல்லாமே அழுக வச்சுட்டு இருக்கு. இதுதாண்டா இப்ப உங்க விஷயத்திலே நடக்குது, அந்த மாம்பழங்கள் மாதிரி நீங்களும் கெட்டு போக போறீங்கன்னு மிரட்டுறாரு. பசங்களும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு திருந்துறானுங்க.